ஹலோ கைஸ், என்ன நம்ம இந்த வீட்டில் அதை பற்றி பார்ப்போம்னா, இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா M.2 SSD போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்டான ஒரு M.2 SSD இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு செக் பண்ண பார்க்கணும் ரொம்ப நாளாகவே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். பட் அதுக்கு தகுந்த ஒரு லேப்டாப் அடாப்டர் சிஸ்டம் எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த லேப்டாப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் லேப்டாப் தான். ஸோ இதுலேயே M.2 SSD தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து போட்டு வந்து இது ஒர்க் ஆகுதா, இது வந்து டிடெக்ட் ஆகுதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் இது நாசாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் லேப்டாப்பும் சில வாட்டி நாசாகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ சக்ஸஸ் ஆகும் நினைப்போம். சக்ஸஸ் ஆச்சுன்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து M.2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட் இது நம்ம வந்து ஆஃப் பண்ணுவோம். ஸோ ஷட் டவுனிங். ஓகே, ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஐயா கை ஐயோ கை வேற மாட்டிக்கிச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூஸையுமே வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ வந்து மட்டும்தான் ஃப்ளவர், அதாவது 5 எட்ஜஸ் இருக்கக்கூடியது. வேறு எல்லா ஸ்க்ரூஸுமே வந்து கலத்துவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃப்ளவர் வந்து கலத்துவோம். ஸோ என்கிட்ட ஸ்கூட்டர் செட் இருக்குது. ஸோ இதோட நீங்கள் வாங்க சார் வாங்கிக்கலாம். ஐ திங்க் இது வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள இன்சர்ட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த ஸ்க்ரூ. ஸோ இது ஒன்று தான் இந்த மாடலில் இருக்குது, வேறு எல்லாமே ஸ்டார் தான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார். ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்க்ரூஸையுமே வந்து கலட்டிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஓகே, எல்லா ஸ்க்ரூஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் ஆகுங்கோ. ஐயோ, ஒரு ஸ்க்ரூ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே பேக் பண்ண ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த M.2 SSD இருக்குது, திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா M.2 SSD இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டலோடது 239 GB 240 GBன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 8 GB DDR4 ரேமு. இப்போ நம்ம வந்து இதை கலட்டிட்டு நம்ம இந்த கம்ப்ளைண்டாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். 2 M.2 தான். ஸோ தாராளமாக வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ மாற்றி ஸ்லாட்டெல்லாம் மாற்றி போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து மாற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி M.2 போட்டுக்கலாம், சேம் டே வந்து ஹார்டிஸ்க்கும் போடலாம். ஒரே நேரத்தில் போட முடியுமான்னு டவுட்டாக தான் இருக்குது. மற்றபடி இது ஏதாச்சும் ஒன்றாச்சும் கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம். ஹார்டிஸ்க் ஆர் SSD போடலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணுறது முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எப்போவுமே லேப்டாப் போடுறதுல எப்போவுமே லேப்டாப்பில் ஒரு காமன் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க, அது டேரெக்டாக போர்டில் அட்டாச்சில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆபத்தை உருவாக்கும். என்னோட ஸ்க்ரூஸ் நம்மளால் ஜஸ்ட் லூஸ் பண்ண மட்டும் தான் முடியும், கலத்திட்டு ஒரு லெவல் எடுக்க முடியாது. மோஸ்ட்லி ஹெச்பி வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரூஸ் வந்து கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும், சேம் டைம் வந்து பேக் சைடில் வந்து ஒரு வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கலட்டுற டைம் வந்து அது வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ த்ரெட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை வேணால் கலத்திக்கோங்கப்பா, வந்து ஸ்க்ரூஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, கலத்திட்டோம், பேட்டரி கலத்திட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் வந்து ஆல்ரெடி டைட் பண்ண மட்டும். ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த M.2 கலத்துவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நான் ஒரு M.2 வந்து கலட்ட போகிறேன். ஸோ ஸ்க்ரூஸ் கலத்துங்க. ஸ்க்ரூஸ் கலத்துனதுமே M.2 வந்தாலும் NVMe வந்தாலும் இந்த மாதிரி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் உடையது. எடுத்ததுல உடஞ்சிடும் போல. இப்போ நம்ம ஓகே 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் என்ன கம்பெனிங்கிறதான் தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் பண்ணிட்டோம். இது இந்த ஸ்க்ரூ கிரவுண்ட், நெக்ஸ்ட் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம M.2 வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி ஆன் ஆகுதுங்கிறத பார்ப்போம், செக் பண்ணிவிட்டு என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணால் தான் கரெக்டான கான்டாக்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து M.2 ஸ்டார்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வச்சு மூடி மட்டும் இப்போ ஒரு சேஃப்டிக்காக இந்த ஓல்டு M.2 பாக்ஸ் போக தனியாக வச்சுட்டு இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்காகவே இதை வந்து சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தமாக எனக்கு ஃபஸ்ட் நான் வந்து பயோஸுக்கு வந்து போகிறேன். ஏன்னா பயோஸில் வந்து இது டிடெக்ட் ஆச்சுனாலே போதும், முன்னாடி வந்துடுங்கிறத அர்த்தம். சப்போஸ் டிடெக்ட் ஆச்சுன்னா இதோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து இந்த பேக்கி ஒர்க் மாட்டேங்கிறேன். ஓகே, பயோஸ் செட்டப் இதில் வந்து அட்வான்ஸ் boot option, ஓ மை காட், ஒர்க் ஆகிடுச்சு. அந்த M.2 வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து டைரெக்டாக பேக் போயிட்டு ஒரு கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்க. ஓகே, இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்து நம்ம உள்ளே போகுதாங்கிறத பார்ப்போம். ஸோ உள்ள பூட் ஆகி போகுதான்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் பூட் ஆக போக வாய்ப்பு கம்மி தான். நம்ம வந்து இது வந்து OS போட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். OS போட்டால் மட்டும் தான் இது ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பூட் ஆகுங்கிறத பார்ப்போம். டோட்டலாக பிளாக் ஆகிருக்கு. ஓ மை காட், பூட் டிவைஸ் நாட் ஃபவுண்டுங்கிற மாதிரி வருது. ஏதோ எரர் இருக்குன்னு ஷோ பண்ணுது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேப்டாப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பேக் ஆஃப் த கேமரா நான் வந்து வாய்ஸ் போட்டு பார்க்க போகிறேன். சம்டைம்ஸ் தான் இது ஒர்க் ஆகும் போல தோணுது, சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகும் இருக்கலாம். இதை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம வாய்ஸ் போடுற டைமே ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதில் வந்து ஷோ ஆகிடும்.
ஸோ நான் வந்து ஓஎஸ் போட்டுட்டு வந்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பேக் இதில் வரேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த எஸ்எஸ்டி, அதாவது M.2 எஸ்எஸ்டியில் நம்ம வந்து ஓஎஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு. ஸோ ஒரு சில டைம் நீங்கள் நம்பலைன்னா இதுங்க நான் பழசு வந்து காட்டுறேன். அதாவது அதில் இருந்தது, ஸோ இருந்தது இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் அதில் இருந்த M.2 எஸ்எஸ்டி. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் இருந்ததை போட்டோம். அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது. சேம் டைம் வந்து அது நல்ல கண்டிஷனாக ஹெல்த் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹார்ட் சென்டிலுங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ எல்லாத்துக்குமே இதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன் ஹார்ட் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து டெம்பரேச்சர் தான் எங்கிறது. ஸோ ஹெல்த் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் தான் 100% இருக்குது. டெம்பரேச்சர் மட்டும்தான் 50 டிகிரி போகுது. அது கொஞ்சம் வார்னிங் காட்டுது. ஸோ டெம்பரேச்சருக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதும். ஹீட் சிங் அதுக்கு வந்து கொடுத்தாலே போதும், ஆர் தெர்மல் பேட் ஏதாச்சும் வச்சுட்டாலே போதும். பார்த்திங்கன்னா பவர் ஆன் 1 day 11 hours இருக்குது, மோர் தேன் 1000 days இருக்குது. இந்த M.2 பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது வந்து மோசமாக இருக்குன்னா நம்ம ஓஎஸ் போடுற டைமே இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். ஓஎஸ் வந்து ஒழுங்காக போட விடாது, இன்ஸ்டால் பண்ண விடாது. இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் காட்டும். ஸோ கைஸ் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது நம்ம இதில் வந்து போட்டு இப்போ அது ஒர்க்கிங் தான். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா, ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி இந்த மாதிரி கூட ஏதாச்சும் விஷயங்கள் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அது இந்த மாதிரி லேப்டாப்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் அடாப்டர்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவாங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளைண்ட் இருந்துன்னா அது வந்து கிளியராக காட்டி கொடுத்துரும் கம்ப்ளைண்ட்டாக இல்லையாங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுற மூலமாட்டு நிறைய டிவைசஸ் வந்து உயிர் கொடுக்கலாம். அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்கும், பட் நம்ம கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் ஒதுக்கி வைப்போம். ஸோ அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் பெல் எனக்கு கிளிக் பண்ணி அதுங்க செலக்ட் பண்ணுவாங்க. உங்களோட டவுட் இருந்தாலும் கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் தாராளமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.